ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி மார்னிங். எங்கள் வீட்டுக்கு வரலட்சுமி நோன்புக்கு நாள் நைட்டே நைட் மீன்ஸ் ஈவினிங் போலவே தயாராகிக்கிட்டு இருக்கோம். நான் எப்போவுமே வெள்ளிக்கிழமை அழைக்க மாட்டேன். வியாழக்கிழமை அம்மன் அழைக்க மாட்டேன். வெள்ளிக்கிழமை காலையிலே அம்மன் அழைச்சிட்டு அன்னைக்கு காலையிலே சாமி கும்பிட்டுட்டு அன்னைக்கு ஃபுல் டே சாமி கும்பிட்டுட்டு அன்னைக்கு நைட்டே நல்லபடியாக கலசத்தை எடுத்துடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் ஒன் டே இருக்கிற மாதிரி தான் எப்போவுமே இந்த ஒரு 6-7 வருஷமாகவே அதுதான் ஃபாலோ பண்ணுவேன். போன வருஷம் படம் வச்சு பண்ணியிருந்தேன். ஏன்னா போன வருஷம் மட்டும்தான் படம் வச்சு பண்ணியிருந்தேன். மற்ற எப்போவுமே கலசம் தான் வைப்பேன். போன வருஷமே நான் கும்பிட முடியாத சூழ்நிலையில் இருந்தேன். அதை மீறியும் நல்லபடியாக போன வருஷம் எப்படியோ படம் வச்சே கும்பிட்டு முடிச்சிட்டேன். 6 வருஷமாகவே நான் கலசம் வச்சு தான் கும்பிடுவேன். போன வருஷம் மட்டும்தான் படம் இருந்துச்சு. மற்றபடி கும்பிட்டுட்டேன். போன வருஷம் சும்மா கும்பிட முடியாத ஒரு பர்சனல் இஷ்யூ இருந்துச்சு. ஸோ அதையும் நல்லபடியாக கடந்து படமும் வச்சு கும்பிட்டுட்டேன். அப்புறம் இந்த வருஷம் பயந்துக்கிட்டே தான் இருந்தேன். நல்லபடியாக கலசம் வச்சு கும்பிட்டாச்சு. ஆனால் நெக்ஸ்ட் இயர் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த 6-7 வருஷமாகவே கலசம் மட்டும்தானே வச்சு கும்பிட்றேன். எப்படியாவது நெக்ஸ்ட் இயர் அம்மனோட முகம் வாங்கி கண்டிப்பாக கும்பிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். பட் அது கடவுள் சித்தம் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். அது எப்படியோ நெக்ஸ்ட் இயர் எப்படி வழிவிடுறாங்களோ கடவுள் அந்தபடி நடத்திக்கிற வேண்டிதான். அம்பாள் வழிவிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அம்பாளோட முகம் வச்சு கும்பிடுவேன். ப்ளஸ் ஒரு என்னால் முடிஞ்ச ஒரு 9 பேரோ 5 பேருக்கால் தாம்பூலம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் இயர் முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கு கடவுள் இதுக்கும் சேர்த்து தான் வழிவிடணும். எப்படியாவது வழி விடுவாங்கன்ற முழு நம்பிக்கையில் கும்பிட்ருக்கேன். எப்பயும் போல் நல்லபடியாக எனக்கு என்ன முறையில் தெரியுமோ, நான் என்ன முறையில் இந்த 7 வருஷமாக கும்பிட்றேனோ அதே மாதிரி கலசம் வச்சு மா இலை வச்சு தேங்காய் வச்சு சந்தன குங்குமம் வச்சு உள்ள பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய், காதோலை கருகமணி, எலுமிச்சம்பழம் என்னென்ன போடணுமோ எல்லாமே கலசம் நல்லபடியாக ரெடி பண்ணி நான் தண்ணியில் ரெடி பண்ண மாட்டேன். பச்சரிசி தான் கீழே கலசம் வைக்கிறதுமே பச்சரிசி நிரப்பி தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க. கலசத்துக்குள்ளே ரொம்ப ரேர் சில பேர் தண்ணி நிரப்பி வழிபடுவாங்க. மேக்ஸிமம் 90% பேர் பச்சரிசி தான் வச்சு கலசத்துக்குள்ளே வச்சு வழிபடுவாங்க. நல்லபடியாக பச்சரிசி வச்சு நிரப்பி கலசம் ரெடி பண்ணி அம்பாளுக்கு உகந்த அம்பாள் முகமாகவே பாவிக்கக்கூடிய குத்து விளக்கு ஏற்றியும் நல்லபடியாக விரதம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையிலே நல்லபடியாக கும்பிட்டாச்சு. 6 to 7க்குள்ளே நல்லபடியாக அம்மனும் அழைச்சிட்டேன். அந்த அம்மனை அழைக்கிற வீடியோ தான் எடுக்காமல் விட்டுட்டேன். ஏன்னா 6 to 7, 20க்குள்ளே அம்மான்னு நல்ல நேரம் சொல்லியிருந்தாங்களா, தேசமங்கை ரிகர்சியம்மா. ஸோ அந்த டைமிங்குள்ளே அழைக்கணும் அப்படின்றனால எனக்கு வீடியோ எடுக்கணுன்ற ஞாபகம் இல்லை. நல்லபடியாக அம்மனை வீட்டுக்குள்ளே அழைக்கணும் அப்படின்ற கான்ஷியஸ்லே நான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சப்போ நான் எடுக்க மறந்துட்டேன். அதுதான் ஆக்சுவலி உண்மை. ஸோ மறந்துட்டு நல்லபடியாக 6 to 7க்குள்ளே அம்மனை அழைச்சி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நல்ல 9 to 10 அவங்கெல்லாம் ஹஸ்பண்ட்லாம் எந்திரிக்கல, பாப்பாலாம் எந்திரிக்கல, அவங்களெலாம் கூப்பிட்டுட்டு சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் வச்சு நல்லபடியாக சக்கரை பொங்கல் வச்சு சாமிக்கு படைச்சி கும்பிட்டாச்சு. ஸோ இந்த வருஷம் வரலட்சுமி பூஜை சூப்பராக போச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.